தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக, பிரச்சனைகள் இல்லாத ஆண்டாக, பயம் இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன். கடந்த ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி, அங்கு இருக்கின்றவே புதன் இருக்கின்றார். ஒரு அருமையான ஆண்டு. சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும். தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார். காலம் கருதி, எதிர்காலம் கருதி, குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும். வாழ்வது ஒரு முறை தானே. இந்த வாழ்க்கையே ஒரு பூமி, ஒரு நிற்கும்படி மாதிரி தானே. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையுமா என்று பார்த்தால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3 நாள், திருவோணா அவிட்டம் 1-2. அதே நேரத்தில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு 18/5/2025 பயிற்சி ஆகின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய இவன் பார்வை ஒன்று போதும். அதற்காக தானே நாம் பரிதவிக்கின்றோம். இவன் பார்வைக்காக தானே காத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த குருவின் பார்வை பொறுத்தவரை 15/5/2025 அன்று பயிற்சி ஆகின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்காரு. அதே நேரத்தில் பலம் வாய்ந்த கிரகம் மட்டுமல்ல, பயத்தோடு நெருங்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மாவின் கர்த்தா, ஆயுட்காரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்றார். தலை மேஷமாக இருந்தாலும் கூட வாழுன்னு பார்த்தீங்கன்னா மீனம், பாதம் என்று சொல்வார்கள். பாதம் யார் இடத்துக்கு போறாரு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இடத்துக்கு போகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டுக்கு சனி, அங்கு புதனோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலத்தில் தான் இந்த 2025 பிறக்குது. இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். சுமைதாங்கி ஊருக்கு வெளியில தனித்து இருப்பார்கள். எத்தனையோ சுமைகளை அவர்கள் இங்கு இறக்கி வைத்து போனாலும் கூட இது மழை வெயில் காத்திருக்கும். அந்த மாதிரி தான் உங்களை பயன்படுத்துவார்கள். உங்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி ஓர வச்சிருவாங்க ஏணி மாதிரி. ஆனாலும் கூட கலங்க மாட்டீர்கள். இறைவனுடைய அருள் முழுமையாக பெற்றவர்கள். எத்தனை சோதனையும் வேதனையும் வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற இயல்பை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து பாத சனியில் பரிதவித்து நிற்கின்றீர்கள். சனி பகவான் உங்களுடைய இடத்திலிருந்து நகருகின்றார் மீனத்தை நோக்கி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை பிரிவுகள், எத்தனை ஆற்றாமை, அத்தனையும் சகித்த ஒரு வாழ்க்கையில 2025 ஆண்டு நலமாக இருக்குமானா கண்டிப்பாக நலமாக இருக்கும். காரணம் என்னன்னா சனியுடைய பார்வையை முழுமையாக பெற்ற உங்களுக்கு இவன் கொடுத்தால் எவன் தடுப்பான், இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான் என்ற மாதிரி இதுவரை எதிலெல்லாம் இழந்தீங்களோ, மண்ணை இழந்து, பெண்ணை இழந்து, பொண்ணை இழந்து கலங்கி உங்க வாழ்க்கையில இழந்தவை அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமும் இந்த காலம்தான். காரணம் முதல் 4 மாதங்கள் 2025 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரமாக இருக்கின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கின்றார். இந்த 2 கிரகங்களும் வக்ரமாக இருப்பதனால என்னை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத சனியோ, கண்டக சனியோ, ஏழரை சனியோ, ஜென்ம சனியோ எதுவும் இல்லாத பொழுது நாக்கில சனி என்று சொல்லுவேன். கவனமாக இருக்கணும் பேசும்போது. பிற நன்மைக்காக நீங்கள் பேசினாலும் அது உங்களுக்கு பகையாக மாறும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ, உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு பகைவராக மாறுகின்ற ஒரு காலகட்டம். கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடன்பிறப்புகளால் சில அனுகூலங்கள் கிடைத்தாலும் கூட, வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட கவனமாக இருக்கணும். தாங்கள் நினைத்தது நடக்கின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் கூட
நடக்கின்றது நன்மை தரக்கூடியதாக அமையிலும். அரசு வழியில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம், நினைத்த காரியத்தை வெற்றி நோக்கி வருகின்ற ஒரு காலகட்டம். ஆனாலும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமையும். நினைத்த காரியம் யாவும் வெற்றி. அதே நேரம் புத்தி சாதியத்தை எதையும் சாதித்து காட்டுகின்ற அந்த மனோதிடமும் கலத்திரகாரகன் சுக்கிரன் இந்த ஆண்டு மகர ராசிக்கு கிடைப்பார். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களோட புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. அதே நேரத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையா இருந்தாலும் சரி, பொதுத்துறையில யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்யறவங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை, பகைவர்கள் தலை தூக்குகின்ற ஒரு நிலை, எப்படா திண்ணை காலியாகும் என காத்திருக்கின்ற ஒரு நிலை, நல்லவனும் பகைவனாக மாறுகின்ற நிலை, யாரை புரிந்து கொள்வது யாரை புரிந்து கொள்ளாமல் போக முடிவது என்றெல்லாம் ஒரு நிலை இருப்பதனால பொறுமையா இருங்க. எந்த ஒரு காரியத்திலும் தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் தடைகளையும் பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு மனோ தைரியத்தை கலத்திரகாரகன் சுக்கிரன் தருவான். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, அத்தனையும் பகையாக இருந்தாலும் கூட அத்தனையும் ஒன்று சேருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிலர் எல்லாம் கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், சிலர் குடும்பத்தை பிரிந்திருப்பார்கள், சிலர் நாட்டை விட்டு வெளிதேசங்களில் தனித்திருப்பார்கள். அனைவரும் ஒன்று சேருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் 2025. கலத்திரக்காரன் சுக்கிரனும் புதனும் சாதகமாக நிற்பதனால காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள். திடீர் பயணங்கள் லாபம் தரும். அந்த பயணங்கள் வெளிநாடு பயணமா இருக்கலாம், சுப நிகழ்வை தரக்கூடிய பயணமா இருக்கலாம். குடும்பத்தில் இந்த குடும்ப பிரச்சனைகள் அத்தனையுமே படிப்படியாக மாறும். இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மனிதனுக்குங்க என்னதான் இருந்தாலும் பட்டம் பதவி பொண்ணு பொருள் இருந்தாலும் அந்த இல்லறம் கெடுமானால், அந்த இல்லறம் நிம்மதி இல்லாமல் இருக்குமானால் படுதானே. கவலையே படாதீங்க. 2025 முதல் ஒரு 4 மாதம் மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா அற்புதம் என்றே சொல்வேன். உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சதெல்லாம் மருத்துவம் சார்ந்த விரைவு சிலையை சந்தித்தீர்கள் அல்லவா, இனி கவலைப்பட வேண்டாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கு நல்ல வழிமுறைகள் அமைத்து தருவார்கள். பிறரிடம் பேசும்போது கவனமா இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரன், தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு காத்திருப்பார். சுக்கிர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை பெறக்கூடிய ஆண்டு இந்த 2025 ஆண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மழலை செல்வம் பிறப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சமயம். பகைவனும் பணிந்து போவார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வளைவில் காத்திருக்குவான் கொக்கு என்பது போல நீங்கள் காத்திருந்த நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைவதற்கான அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த நிலையிலும் 1000 தெய்வங்களை வணங்கினாலும் 1000 நதிகளில் நீராடினாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். சனீஸ்வர பகவானை எப்பவும் இதயத்தில் நினைங்க. காரணம் என்னன்னா, சாட்சியை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வலது கையிலே சிவலிங்கம், இடது கையிலே வில்லம்பு தாங்கிய அந்த சனீஸ்வரன் பாதம் படிந்து நல்லெண்ணெய் கொண்டு உங்க கையால் அபிஷேகம் செய்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரை வழிபாடு செய்வீர்களானால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமான ஆண்டு, ஒரு நிம்மதியான ஆண்டு, ஒரு பயமில்லாத ஆண்டு அது அமையும்.